உங்களுக்கு வாயாடி இருக்குன்னு எதனால பேர் வச்சாங்க? நான் வாயாடிட்டே இருப்பேன் அதனால. உங்க உண்மையான பேரு? ருஷானா. ருஷானா. உங்களுக்கே டார்லிங் வச்சாங்க. 1951. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ருஷானா. உங்க பேர் அப்படி பண்ணோம். ஏக்கு அப்புறம் என்னது? பி. பிக்கு அப்புறம் சி. 1க்கு அப்புறம் 2. 4க்கு அப்புறம் 5. 8க்கு அப்புறம் 9. 10க்கு அப்புறம் அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சரி ஓகே. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போனா உங்களை கேட்பாங்களே, ஏன்னா இப்போ நீங்க நல்லா ஃபேமஸா இருக்கீங்க சோஷியல் மீடியால. ரெஸ்ட் ரூம் கூட நீ முதல்ல போக முடியாது. அச்சோ ஏன்? 12th அவங்கள வந்து நீ பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இவர் யாரு? அண்ணா தம்பியா உங்களுக்கு? தம்பியா? சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஒரே பார்த்து கேட்டாங்க, என்ன பார்த்து கேட்கல. அண்ணன் அடிக்கிறது உங்க தாத்தா அவங்க தான் தலைமையில வச்சு கொண்டாடிருக்கீங்க, ஆனா தலைமையில வச்சு ஜாதி இல்லையடி பாப்பான்னு ஸ்கூலுக்கு சொல்றாங்க. அதே ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தா ஜாதி தான் முதல்ல கேட்கறாங்க. இந்த நாட்டுல ஜாதி வேலை சொல்ற மக்கள் தான் நிறைய பேர். அப்புறம் ஏன் இந்த ஜாதிகள் மட்டும் ஒழிக்க மாட்டேங்குது? பதில் சொல்லுங்க. கரெக்ட் தான். டீம் பெண் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா, 2 ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. வாயாடி ருக்கியும் அவங்களோட அண்ணனும் இருக்காங்க. வணக்கம். 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 வாயாடி ருக்கி, உங்களுக்கு வாயாடி ருக்கின்னு எதனால பேர் வச்சாங்க? நான் வாயாடிட்டே இருப்பேன் அதனால. ஓகே. உங்க உண்மையான பேரு? ருக்கி. ருக்கி ஃபுல் நேம்? ருஷானா. ருஷானா. உங்களுக்கே டார்லிங் வச்சாங்க. எனக்கு டார்வின். டார்வின் வச்சாங்க. எனக்கு எங்க வீட்ல வச்சுட்டாங்கப்பா தெரியாம. எங்க தாத்தா வச்சாங்க எனக்கு இந்த பேரு. ஜோக் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் எப்ப நீங்க ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க வீடியோஸ் போடுறதுக்கு? வீடியோ போடுறதுக்கு சும்மா நான் பண்ணிட்டே இருப்போம். அதுல அப்படியே பண்ணிட்டோம். அதுல தான் அப்படியே பண்ணிட்டீங்க. ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்ப ஷூட் பண்ணோம்? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1958 நானே பிறக்கல பாப்ப. நீங்க சொல்லுங்க. 10,000 முன்னாடி. 10,000 முன்னாடியா? ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஒவ்வொரு வீடியோ பண்ணி போறீங்களா, பிக் பாஸ் வீடியோ அதெல்லாம் பண்ணி போறீங்களா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோ எது சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ருஷானா. உங்க பேர் அப்படி பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் ஷூட்லாம் நீங்க எந்த டயத்துல பிளான் பண்ணுவீங்க? ஏன்னா 2 ஸ்கூலும் படிக்கிறீங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கூட்டு சொல்லி தரவா? சரி சொல்லித்தாங்க. 5 2 சேர்த்தா எவ்வளோ? 5 2 சேர்த்தா 7. 7 சேர்த்தா எவ்வளோ? 7 7 சேர்த்தா 14. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ். 10,000 சேர்த்தா எவ்வளோ? 10,000 சேர்த்தா 20,000. 20,000 இல்ல, பில்லியன். பில்லியன். பில்லியனா? ஐயோ, நான் கணக்குல வீக்குமா. பரவா படிடா. நான் உங்கள்ட்ட கேட்கவா? ஏக்கு அப்புறம் என்னது? பி. பிக்கு அப்புறம் சி. 1க்கு அப்புறம் 2. 4க்கு அப்புறம் 5. 8க்கு அப்புறம் 9. 10,000 அப்புறம் அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 10,001. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் 10,000 கூட்டினா பில்லியன் சொல்றீங்க. ஆமா, 20,000 வரும். கரெக்ட். அண்ணன் தான் கரெக்டா சொல்றாங்க. சரி ஓகே. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போனா உங்களை கேட்பாங்களே, ஏன்னா இப்போ நீங்க நல்லா ஃபேமஸா இருக்கீங்க சோஷியல் மீடியால. கேட்பாங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்பாங்க? என்ன மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. நடிச்சு காட்ட சொல்லுவாங்களா? உங்களை என்ன சொல்லுவாங்க? ரெஸ்ட் ரூம் கூட நீ முதல்ல போக முடியாது. அச்சோ ஏன்? 12th அவங்கள வந்து நீ பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ நான் வர எல்லாருமே வந்து கும்பலா இருந்து நீ என்ன தீவிர வந்திருக்க அது இதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. அது எதுவும் பேசிட்டே இருப்பாங்களா? டீச்சர் அப்படியே கீழே குஞ்சிடும். நீங்க கீழே விழுந்துருங்க. டீச்சர் என்ன சொல்லுவாங்க உங்களை? டீச்சரை பார்க்காம அப்படியே போடுவாங்களா? நான் அப்படியே டீச்சர் அந்த உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நான் ஓடி வந்துடுவேன். எப்படி படிப்பீங்க ருக்கி? எப்படி படிப்பீங்க? நல்லா படிப்பேன். சரி ஓகே. இப்போ ஸ்கூல்ஸும் போயிட்டு வரீங்க, நல்லாவும் படிக்கிறீங்க. எப்படி வந்து ஷூட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? உங்களுக்கு யார் வந்து ஷூட் எடுக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கா? மாமா. மாமா தான் உங்களை ஷூட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க மாமா வந்து? ஷூட் வந்து
கண்டென்ட்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நடிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட வந்து நல்லா நடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நல்லா நடிப்பீங்க. ம். சூப்பரா நடிப்பீங்க. சும்மா கேக்குறதா. சரி, இப்ப ஷூட் வந்து எப்படி, யார் அதிக டேக் வாங்குவா ஷூட்ல? சரி, டேக் கொஞ்சம் நிறைய டேக் இருக்கும். ம். பெரிய இதா இருந்தா ஒரு 2-3. ஓகே. சின்ன டேக் இருந்தா சின்னதா இருந்தா டப்புன்னு முடிச்சிருங்க. ஓ, 2 டேக் தான். சூப்பர். 2 டேக் கூட இல்ல. இவர் யாரு? அண்ணனா தம்பியா உங்களுக்கு? தம்பி. தம்பியா? உண்மையிலே தம்பியா? ஆமா, நான் 2வது, நீ 4வது தான். ஓ, நீங்க 2வது ஒரு 4வது தானா? அதனால தம்பி. ஓ, அதனால தம்பி. நீங்க உங்க அக்காவாது? ஆமா. சிலதரம் அம்மாவும் வருவாங்கல்ல? சிலதரம் உங்களுக்கு அம்மாவும் வருவாங்கல்ல? ஆமா. அப்ப எப்படி பையன் எப்படிங்க? சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டாப்ல. என்ன கேட்டீங்க? பையன் எப்படி உங்க பையன்? என்னோட பையன். சிலதரம் அம்மாவும் சிலதரம் அம்மாவும் நடிப்பீங்க இல்லையா? அப்ப அப்படி பையன் எப்படி இருப்பாரு? அப்ப சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்களா? வேற என்ன பண்ணுவாங்க? சாட் பண்ணிட்டே இருப்பான். சரி, ஓகே. உன்னை பார்த்து கேட்டாங்க, என்னை பார்த்து கேட்கல. சாட் பண்ணுவான். அது எடுத்து தெரியாம சாப்பிட்டு இருப்பான். ஓ, எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்களா? அவ்வளவுதான். தங்கச்சி எப்படி? வாலு. இவனுதான் வாலு. யார் அதிக வாலு? அம்மாவை கூப்பிட்டாதான் தெரியும் யார் அதிக வால் பண்ணுவா. இவதான். நான் இல்ல, இவன்தான். ஓ, 2 பேருமே இருந்த வாழ. இப்ப பாப்பா, இப்ப ஜாதினால நிறைய பிரச்சனை நடக்குது. ஜாதினா என்ன பாப்பா? ஜாதினா வந்து பழைய காலத்துல படிப்படியா ஒரு பழக்கம் இருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு வேலை செய்யறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த படிக்கையிலேயே ஒரு வேலை செய்யணும்னு சொன்னல, அவங்க வந்து தடவும் தொடர்ச்சி வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. படிப்படியா மேல ஒரு பணக்காரங்க இருப்பாங்க சொன்னல, அவங்க வந்து அவங்கள வேலை செஞ்சுட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க காசு கொடுக்கும் போது கூட கையை தொட்டா அவங்க மரியாதை போயிட்டு இப்படிதான் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு அவங்கள ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து படிப்படியா வந்து இந்த காலம் வந்துச்சு. இப்போ கூட அதே சொல்லி சொல்லி இன்னொருத்தவங்க அடிக்கிறாங்க. அதுல அந்த ஒரு டைலாக் சொன்ன, ஜாதிகடி இல்லடி பாப்பா, ஜாதி இல்லையடி பாப்பான்னு ஸ்கூலுக்கு சேர்த்துறாங்க. அதே ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தா ஜாதி தான் முதல்ல கேட்கறாங்க. இந்த நாட்டுல ஜாதி வேலை சொல்ற மக்கள் தான் நிறைய பேர். அப்படியே இந்த ஜாதிகள் மட்டும் ஒழிக்க மாட்டேங்குது. பதில் சொல்லுங்க. கரெக்ட் தான். பாக்குறவங்க தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்ட் பண்ணுவீங்க, சூப்பரா படிக்கிறீங்க. அது இல்லாம வேற என்ன செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்ஷன் பண்ண பிடிக்கும். ஆக்ஷன் பண்ண பிடிக்கும். இல்ல, ஆக்ஷன் அதான் சூப்பரா நடிப்பீங்க. அது இல்லாம வேற என்ன பிடிக்கும்? படிக்கிறது பிடிக்கும். அண்ணன் ரொம்ப படிப்பாளியா? நாங்க 2 பேர் தான். ஓ, சரி. நீங்க 2 பேரும் நல்லா படிப்பாளி. டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். விளையாட பிடிக்கும். என்ன விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்ஷன் கொடுத்து நடிச்சு விளையாடுவோம். ஓ, ஆக்ஷன் கொடுத்து விளையாடு. இப்போ வந்து ஒரு கேம் விளையாடுவோமா? என்ன கேம்னா, நான் சொல்லுவேன், ரியாக்ஷன் சொல்லுவேன், அதை வந்து நீங்க பண்ணி காட்டுங்க 2 பேரும். ஓகேவா? ஜாலிதான். ஓகே, ஜாலி தான். சூப்பர். பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கோவம். இப்போ 2 பேரும் மாறி மாறி கோவப்பட்டுங்க. அந்த மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருதா? ஓகே. சோகம். சரி, சோகமா இருக்குங்களா? எவ்வளவு நீ பாக்குறேனா? பாவமா பாக்குறது. யாரையும் பாவமா. சரி, ஓகே. அண்ணன் அடிக்கிறது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஆக்ட் மாதிரி சொல்றேன். இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க பண்ண ரீல்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் ஏதாவது? நீ மட்டும் சொல்லு. சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுங்க. ஏதாவது பிடிச்ச ரீல் ஏதாவது ஒண்ணு. அப்துல் கலாம் வீடியோ போட்டுப்பாரு, அதன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அதை ஆக்ட் பண்ணி காட்டுறீங்களா? இப்போ நம்ம ஒரு வீடியோ காட்ட அப்படி எதுவும் சொல்ல போறோம். வாங்க போலாம். இது தளபதி விஜய், இது தனுஷ்,
சமந்தா. சரி இது என்னது? கொடு. உங்க தாத்தா. தாத்தாவா? தாத்தா ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அது குர்ரா போன. இதுல வேற தளபதி விஜய், தனுஷ், ஆமா நம்ம லாஸ்ட்ல சொன்ன சமந்தா. இது கூட தெரியல. இது உங்க தாத்தா அவங்க தான் தலைமையில வச்சு கொண்டாடிருக்கீங்க. ஆனா அப்துல் கலாம் மட்டும் தலைமையில வச்சு அப்துல் கலாம் சூப்பரா பண்றா பாப்பா.